ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்ததே உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறேன். தீய வழிகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும்படியும் மகிழ்ச்சி கொள்ளும்படியும் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். எந்த கெட்ட மனிதர்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நல்ல உறவுகளோட நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். கணவன் மனைவி பிரச்சனைகளையும் உன் குடும்ப சண்டை சச்சரவுகளையும் விலக்கி உங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நானே உன்னை விடுவிச்சு உனக்கான சொத்து சுகங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன் சொல்லவே. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை வழிகாட்டி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ அமைதியாக காத்திருந்ததுக்காகவே இப்போது நான் நீ கேட்டதையெல்லாம் உன் கையில் கொண்டு வந்து தர தயாராயிட்டேன். நீ இழந்ததுக்கெல்லாம் பதிலாக இரட்டிப்பான முன்னேற்றத்தை கொடுக்குறேன். நீ சுமந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நீ புது உயரத்தை தொடும்படி இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு இருக்கிற மனவேதனையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எல்லாமுமாக நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ வருத்தப்பட்டதும் புலம்பியதும் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறதான் போகுது. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்னை ஆசீர்வதிச்சு உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன். உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை பெற போகிற. உன்னையும் உன் குடும்பத்தையும் என் கரங்களில் தாங்கி பிடிக்கும் நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து என் ஆசீர்வாதத்தோடு உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லவே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து வெற்றியை தருவேன். தடைகளை எல்லாம் நிலக்கி என் ஆசீர்வாதத்தால் உன்னை உயர்வடைய செய்வேன். உன் நல்ல எண்ணங்களும் நீ பேசுகிற வார்த்தைகளும் செயல்களும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். சோதனைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு வேதனைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசில் எதை யோசிச்சும் கவலைப்படாமல் பயப்படாமல் வாழ்க்கையை எதிர்கொண்டு ஜெயிக்க தயாராகு. சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான துணிச்சலையும் என் நிலையிலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். தீய வழிகளிலிருந்து விலக்கி உனக்கு நல்வழி காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை இழுக்க நினைக்கும் தீய எண்ணங்களில் இருந்தும் உன்னை அடிமைப்படுத்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை நல்ல மனிதனாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை சோதனைகள் உனக்கு எதிராக வந்தாலும் அதை தாங்கும் பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ போகும் வழியில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்காக இந்த சாயப்பா தேவ திட்டங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தெய்வ பலனும் தெய்வ அனுக்கிரகமும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. சில நேரங்களில் நீ கஷ்டப்படும் போது நான் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு காரணம் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல. இன்னும் நீ பலமான ஆளாக மாறணும், உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கணுன்றதுக்காகவே அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன். அனுதினமும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி கொடுத்துறேன். புயலாக இருந்த பிரச்சனைகளை எல்லாம் பனி போல விலக்கி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன்.
உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை அகற்றி நிறைவை அள்ளி கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க கவலைகளும் குழப்பங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். தேவையற்ற பயத்தில் இருந்தும் பதற்றத்தில் இருந்தும் உன்னை விடுவிச்சு உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்திலையும் நீ வேலை செய்கிற இடத்துலையும் கூட உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் நிலச்சி இருக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எத்தனை துன்பங்கள் உனக்கு எதிராக இருந்தாலும் இன்னல்களை தாண்டி இன்பங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் கூடி வந்து சேரும். யார் என்ன சொல்லுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு யோசித்து வாழும் நாட்களை வீணடிக்காதே. வாழ்க்கை வாழ்வது ஒரு முறைதான். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அழகு யாராவது உனக்கு அடுத்தவங்க துரோகம் செஞ்சாங்கன்னா அதையே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்துட்டு அதுக்கான வேலைகளில் கவனத்தை செலுத்து. அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது சும்மா உட்கார்ந்துருக்கும் போது தான் தேவையில்லாத கவலைகள் மனசுக்குள்ளே வந்து ஞாபகப்படுத்தி உன்னை ஆக்கிரமித்து உன்னை நிம்மதி இழக்க செய்யும். உனக்கு பதட்டத்தை கொடுக்கும், பயத்தற்ற கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலையை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள்ளே வராது என் செல்லமே. உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிலச்சிருக்கும். துளியும் கள்ளங்கபடம் இல்லாத உன் அன்பில் இந்த சாயப்பா கரைஞ்சு போயிட்டேன். அதனால தான் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். அவசரமாக வந்த நானே உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் தரத்தை உயர்த்துறதுக்கு நீ முயற்சி செய்யலாம். உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீ முயற்சி செய்யலாம். அடுத்தவர்களை தாழ்த்தி நீ உயரணும்னு நினைக்காதே என் செல்லமே. மனிதர்களை ஏமாற்றலாம். என்கிட்ட வந்து யாரும் நல்லவங்களை போல நடித்து கடவுளை ஏமாற்ற முடியாதல்லவா. அடுத்தவங்க கிட்ட வேணும்னா பேசும்போது பேசி நடித்து ஏமாற்றி பழகலாம். நான் எப்போதும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நல்ல மனசோட உண்மையாகவே நல்லதை பேசுகிறவங்க, யார் மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வார்த்தைக்கு நல்லவங்களாக பேசுகிறவங்கன்றத சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அல்லவா. அடுத்தவங்களை குறை சொல்லி மட்டம் தட்டி தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளும் மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். நீயும் அப்படி யாரையும் மட்டம் தட்டி உன்னை உயர்வாக பேச நினைக்காதே. அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவர்கள்தான் உனக்கு எல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம். உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உன் கைகளில் இருக்கட்டும். அடுத்தவங்க இதை செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும், நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு உன் வாழ்க்கைக்கான எதையும் அடுத்தவங்க கைகளில் கொடுத்துட்டு எதிர்பார்த்து நிற்காதே என் செல்லமே. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ எப்போதும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுல சரியாக உறுதியாக இருக்க பழகு. யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்கன்னா அவர்களை ஒருபோதும் இகழ்ந்து பேச வேண்டாம். காலம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாதல்லவா. எப்போது பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட எப்போ பேசாமல் மௌனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ தேடுகிற அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக்கி சிறப்பாக்கி நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உனக்கு சொந்தமானது எதுவும் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போகவும் நான் விடமாட்டேன். நீ எதையும் இழந்துடாமல் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கையை விட்டு போன இறந்த காலம் இன்னும் உன் கைக்கே வராத எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவிக்க தயாராகு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடக்காமல் போயிருமோன்னு சில விஷயங்களையும் யோசித்து நீ வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. எது நடக்கணுமோ எது உனக்கு நல்லதோ அதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது போனாலும் விட்டுவிடு. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில்
நீ எதை நினைச்சும் கவலை கொள்ள வேண்டாமேன்னு சொல்லவே. எந்த விஷயத்திலும் தோத்து போயிடுவோமோன்னு நீ தயங்கிட்டே இருக்காத. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்பார்க்குற வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எதையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து நீ துன்பப்பட விடக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு.